ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மாங்காவோட எபிசோட் 42 எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வரீங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, நிறைய பேர் ஹாஃப் அன் ஹவர் வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு இருக்கீங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் அன் ஹவர் வீடியோ ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ப்ரோ. என் ஃபோன் வச்சுட்டு எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படி ரெடி பண்றதுனால ரொம்பவே டைம் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால அந்த 1/2 அன் ஹவர் வீடியோவ தான் காலைல பாதியாவும், சாயந்தரம் பாதியாவும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு 1/2 அன் ஹவர் வீடியோவா தான் வேணும் அப்படின்னா, நான் வேணா ஒண்ணு பண்றேன் நண்பா. நான் வந்துட்டு சாயந்தரமாவே 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, அந்த 1/2 அன் ஹவர் வீடியோ கட் பண்ணி நான் 2 வீடியோ போடுறதுக்கு ரீசன் இருக்கு நண்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல என் ஃபோன் தாங்குது. ஆடியோ ஃபைல் அவ்வளோ பெருசு என்னால இன்புட் குடுக்க முடியாது. சின்ன சின்னதா 10 நிமிஷம், 15 நிமிஷமா கட் பண்ணி தான் என்னால ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ள இன்புட் பண்ண முடியும். பெரிய ஃபைல் என்னால உள்ளக்க இது பண்ண முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வியூஸ் அதிகமா வரும். இப்ப ஒரே வீடியோல இருக்கும்போது வியூஸ் கொஞ்சம் கம்மியா தான் அது இருக்கும். பட் 2 வீடியோ போடும்போது கொஞ்சம் வியூஸ் நல்லாவும் இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் ரீச் கிடைச்ச மாட்டிக்கு இருக்கும். அதிக வீடியோஸ் போட்டிருந்தேன்னா, ஓகே நெறைய வீடியோ இவரு போட்டிருக்காரு. தினமும் 2 வீடியோ போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பா. அத புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு வேணாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இத அப்லோட் பண்ணு ப்ரோ அப்படின்னா, நான் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, 2யுமே ஒரே இத அப்லோட் பண்றேன். என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. நான் அதுக்கடுத்து அப்படியே அப்லோட் பண்றேன். எந்த டயத்துல எந்த மாரி வீடியோ போட அப்படின்றத நீங்களே சொல்லிருங்க நண்பா. 1/2 அன் ஹவரா போட்டாலும் ஒரே ஒரு வீடியோ தான் வரும். சின்னதா போட்டாலும் 2 வீடியோவா வரும். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வீடியோ தான். ஒரே வீடியோ தான் பிரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த 1/2 அன் ஹவர் வீடியோவ. அத மட்டும் புரிஞ்சுக்க நண்பா. ஓகே நண்பா. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல ரொம்பவே மொக்கையா போட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. வளவளன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகேனா? இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல லாஸ்ட் எபிசோட்ல ஒரு சீனியர புடிச்சிருப்பாய்ங்க பார்த்தீங்களா? அதுல தான் கன்டின்யூ ஆகுது. அப்புறம் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல அது என்னன்னு தெரியல. நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அது வேற ஒண்ணும் இல்ல நண்பா. இந்த சீனியர் இருக்கான் பார்த்தீங்களா? வந்து ஹீரோ டீம்ல ஒருத்தன் சேர்ந்துட்டு இருக்க எல்லா சீனியருக்கும் துரோகம் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஒருத்தன கோர்த்து விட்டான் பார்த்தீங்களா? அவன்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நெறைய உதவி வாங்கியிருக்கான். அத தான் சொல்லியிருப்பான். "டேய் உனக்கு நான் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன்டா. நெறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா. பொண்ணுங்க கிட்டலாம் நீ ஃபேமஸ் ஆகுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, காசு இல்லாத பட்சத்தில் நீ இதா இருந்தப்ப கூட நான் காசு குடுத்து நான் உதவி இருக்கேன். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னையே நீ முதுகுல குத்திட்டுல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோ டீம்ல இருக்கான் பார்த்தீங்களா? அந்த சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, துரோகம் பண்ணத அவன் சொல்லியிருப்பான். அதான் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா சொல்லியிருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி வாங்க மறுபடியும் கதைய கன்டின்யூ பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் பரவாயில்லப்பா, உன் டீம்மேட்டுக்கு நீ நல்லா துரோகம் பண்ணியிருக்க. சரி, சரி இந்த மாட்டி தான் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குட் சைன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, துரோகம் பண்றது எப்படி கத்துக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். "என்னடா சொல்றேன் அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு சரி, சரி விடுங்க, விடுங்க. எதா இருந்தா என்ன? நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்குதுல்ல. பாயிண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாமா, நீ துரோகம் பண்ணு, துரோகம் பண்ணாம இரு. ஆனா எனக்கு துரோகம் பண்ண நினைச்சேன்னா, உனக்கு என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோனே, புரியுது, புரியுது. உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தேனே, அட பச்சை துரோகி! சரியான பச்சோந்தியா இருந்திருக்கியேடா! அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் அடி வாங்கி படுத்து கிடக்கும் பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீடில வந்து இறக்கிட்டான். நம்ம இன்னொரு சீனியர் இருக்கான் பார்த்தீங்களா, அடி வாங்கி படுத்து கிடக்குறான் பார்த்தீங்களா, அவனோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, நீடில இன்சர்ட் பண்ணிட்டான். ஐ மீன் ஸ்லீப்பிங் நீடிலு. அத இன்சர்ட் பண்ணிட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாப்ல. இன்னும் ஒரு 4 மணி நேரமாவது தூங்கிட்டு தான் இருப்பாரு. அவ்வளோதான் இவர வந்து நான் தூங்க வச்சுட்டேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட இருந்து பாயிண்ட் ஆட்டைய போட்டாய்ங்க. அதே மாட்டிக்கு அவன் ஒருத்தவன்ட்ட இல்ல, சுத்தி அவன் டீம்ல இருக்கக்கூடிய எல்லார்ட்டயும் மெசேஜ போட்டு வர சொல்லி இந்த மாட்டிக்கு எல்லார்ட்ட இருந்தும் பாயிண்ட் 500 பாயிண்ட்ட அபேஸ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்புறம் இன்னொரு சொல்லிர்றேன் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி கேங் மாட்டிக்கு நடந்துக்கிறாய்ங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, கேங்க்கு லீடர் ஒரு ஆள் இருக்கான். சின்ன சின்ன கேங் இருக்கு. அந்த சின்ன சின்ன கேங்குக்கும் தனித்தனி லீடர் இருக்கான். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் மாட்டிப்பான் பார்த்தீங்களா, அது சின்ன கேங்கோட லீடரு. டோக்கி ரெவெஞ்சர்ஸ் பார்த்திருப்பீங்களா? அதுல நெறைய டிவிஷன் இந்த மாட்டிக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாட்டி தான் இதுல டீமா ஃபார்ம் பண்ணியிருப்பாய்ங்க. ஃபர்ஸ்ட்டு மாத்துனது வந்து பார்த்தீங்கன்னா லீடரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் மாட்டுனது அவன் லீடருக்கு கீழ இருப்பாய்ங்க பாத்தியா? அவங்கள வந்துட்டு பாயிண்ட்ஸ புடுங்கி ஆட்டைய போட்டா, இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, லீடருக்கு கீழ இருந்த ஒருத்தன் தான் நம்ம ஹீரோவோட டீம்ல சேர்ந்து துரோகம் பண்றான் பார்த்தீங்களா, அவனும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஆஹா! என்ன தைரியம் இருந்தா என்னைய பார்த்து சாதாரண ஆள் நெனச்சிருப்பியா? பாத்தேல என்னோட திறமைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட இருக்க 500 பாயிண்ட் எனக்கு வந்துருச்சுடா சூப்பர், சூப்பர். ஆஹா! 500, 500, 500. ஆகா! இப்பயே வந்து 10 வச்சுக்க 2000 வந்துட்டு. ஆஹா! அருமையா இருக்கே! இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதே மாரி போயிட்டே இருந்துச்சுன்னா, நான் ரொம்பவே பணக்காரன் ஆயிருவேன்ல, பணக்காரன் ஆயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இன்னும் டீப்பான பகுதிய தான் காட்டுறாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். "லீடர், லீடர் இங்க வாருங்களேன்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிஷன்ல நெறைய லீடர் இருப்பாங்கல்ல, அவங்களையும் காணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷனுக்கு இருக்க நெறைய டீம்ஸே காணோம். இப்ப என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்கள கான்டாக்டும் பண்ண முடியல. ஒரு சில ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாங்க? எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு டிவிஷனோட கேப்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சு? என்னது தெரியல. இது புதுசா இருக்கே! எனக்கு தெரிஞ்சு ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்க ஜூனியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீனியரே கொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லா இருப்பானுங்க. சீனியரே ஹண்ட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க ஒரு டாக் எவனாவது வந்துட்டானா, அந்த நாய சும்மா விடக்கூடாது. அவன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தக்க பாடத்த நம்ம புகுத்தியே ஆகணும் அப்டி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கேளுங்க. ஒரு சில சீனியர்ஸ் மட்டும் இல்ல. ஒரு டீமே காணோம். அப்பன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே கட்ட போட்டுட்டு வேற இடத்துல காட்டுறாய்ங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஆள இன்னொரு சீனியர வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷன்ல லீடர்லாம் இல்ல. இன்னும் அந்த டிவிஷன்ல சாதாரண மெம்பர் தான். நம்ம துரோகம் பண்ணான் பார்த்தீங்களா, அவன மாட்டிக்கு மெம்பர் தான். அவன வந்துட்டு வாங்க, வாங்க இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு 2 ஸ்டூடண்ட் வந்து அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கேன். அவன்கிட்ட பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டைய போட்டுருங்க அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஏய் ஓகே, ஓகே பரவால்ல 2 பேரா? இன்னைக்கு நல்ல ஜாக்பாட் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டீம்ல சேர்ந்தான் பார்த்தீங்களா சீனியரு, துரோகம் பண்ண சீனியரு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஏய் சீனியர் மறந்துறாதீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் பார்த்து பண்ணுங்க. ஏய் கவலைப்படாதடா! நான் வந்து மத்த சீனியர் மாட்டிக்கு மோசமானவன்லாம் கிடையாது. நான் ரொம்பவே நல்லவன். அதனால வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, 50-50யா பிடிச்சுக்கிறோம். உனக்கு பாதி பாயிண்ட், எனக்கு பாதி பாயிண்ட். எப்படி ஓகேவா? சரி இப்போ போயிட்டு இவங்க கதைய முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர ரேஜ் மோட்ல இது பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஹெட்ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இந்த அனௌன்ஸ்மென்ட் போது. அது வந்து என்ன சொல்றாய்ங்க அப்டின்னா, அந்த எல்லா டிவிஷனுக்கும் லீடரா இருக்கான் பார்த்தீங்களா? கேங் லீடரு. டாப்ல இருப்பான் பார்த்தீங்களா? அவன் தான் சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "ஏய் எல்லா சீனியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கவனிங்கடா ரொம்பவே முக்கியமானது. சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீம் காணாம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பியர் ஆயிருக்கான். அவன வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது முடிச்சாகணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உடனே அசெம்பிள் ஆகுங்க. தயவு செஞ்சு எங்கேயும் போட்டு அடி வாங்கிறாதீங்க. பாயிண்ட்ஸ லூஸ் பண்ணிறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "என்னது ரெட் டார்கெட்டா? ரொம்பவே டேஞ்சரான சிச்சுவேஷன் ஆச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டைய நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா, ஐய்யய்யோ! இவரு என்ன இந்த டயத்துல போட்டு டப்புன்னு உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இவன்ட்ட இருந்த பாயிண்ட் ஆட்டைய போடலாம்னு நெனச்சா வந்துட்டு, முதுகுல குத்த வந்த சீனியர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதுகுல குத்த வந்த சீனியர் தான் சொல்லிட்டு இருக்கான். "ஏய்! நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சீனியர். அவன் மயங்கி தான் கிடக்குறான். இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ சவுத் சைடா இருந்தாலும் நம்ம சவுத் ஈஸ்ட்ல தான் இருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம சைடு சேஃப் தான். நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. வாங்க அவன்ட்ட இருந்து பாயிண்ட்ட மட்டும் ஆட்டைய போட்டுருவோம்." அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய்! என்னதான் அவைங்க வீக்கா தெரிஞ்சாலும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கேங் லீடரோட ஆர்டரு. அதனால வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, நம்ம அனாவசியமா எதுவும் பண்ண தேவையில்ல. அலட்சியமா பண்ணா நமக்கு தான் பிரச்சனையும் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேங் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே தப்பா சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாருன்னா ஒரு விஷயத்துல 100 காரணம் இருக்கும். ஏன் 1000 காரணம் கூட இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, டப்புன்னு மேல இருந்து நம்ம ஹீரோ ஒரே மிதி தான். "என்னது தப்பிச்சு போறியா? கஷ்டப்பட்டு உன்ன இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தா தப்பிச்சு போறேன்னுட்டு இருக்க. தக்காளி போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிதியா மிதிச்சுட்டான். மிதிச்ச உடனே வந்து பார்த்தீன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சீனியர் தான் பதட்டம் ஆயிட்டான். "டேய் என்னையா டப்புன்னு போட்டு அவன மயக்கமாக்கிட்ட ஒரே மிதியில. இப்படிலாம் பண்ணாத அவனுக்கு அடிபட்டுனா என்னது? அது மட்டும் இல்ல ரொம்பவே முக்கியமானது உன்னைய ரெட் டார்கெட்டா வந்து பார்த்தீன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காய்ங்க. இது ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷனு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறேன், "ரெட் டார்கெட்டா? என்ன ப்ரோ சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னென்னமோ சொல்றியே! அப்டின்னா என்ன? ரெட் டார்கெட்னா என்ன?" அப்புறம் வந்து பார்த்தீன்னா, இவன் ஏன் தப்பிச்சு பார்த்தான்? நீ வந்து பார்த்தீன்னா, அட்டாக் பண்றதுக்கு பவர்லாம் எடுத்தான். திடீர்னு வந்து பார்த்தீன்னா, அட்டாக் பண்ணாம நின்னுட்டான். என்னமோ பேசிட்டு இருந்தாய்ங்க. ஒண்ணும் புரியல. அப்டின்னோனே வந்து பார்த்தீன்னா, இந்த சீனியர் சொல்லிட்டு இருக்கு, "ஏய் ரெட் டார்கெட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்டின்னா, ரெட் டார்கெட்ன்றது சாதாரண சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு ஜூனியர் என்னைக்கு ஒரு சீனியர அட்டாக் பண்றானோ, அவன தான் ரெட் டார்கெட் அப்டின்னு சொல்லுவாய்ங்க. அப்படி ரெட் டார்கெட்டா இருக்கக்கூடிய ஜூனியர ஹண்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து 1000 பாயிண்ட் கிடைக்கும். சும்மா இல்ல 1000 பாயிண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஞ்சரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் டார்கெட் டேஞ்சரான சிச்சுவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னைய ரெட் டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருக்காய்ங்க. உன்ன கொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நெறைய பேர் வருவாய்ங்க. ஆனா உன்ன கொல்லலாம் மாட்டாய்ங்க. மயக்கம் அடைய வச்சுட்டு உன்ட்ட இருக்க பாயிண்ட்ஸ ஆட்டைய போட்டுருவாய்ங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இந்த அகாடமி விட்டு போறது தான் உனக்கு நெலைம. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இவைங்கலாம் சாதாரண ஆள் இல்ல. ஏன்னா இவைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இது பண்ணியிருக்காய்ங்க. ரொம்பவே ட்ரெய்னிங் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் தான் ஆர்மி அகாடமில. சாதாரண ஆள் இல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே தான் இருக்கணும். தனித்தனியா வரும்போது உண்மையாவே நீ பவர்ஃபுல்லா இருக்கலாம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டீமா வரும்போது ரொம்பவே டேஞ்சரா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே ரெட் டார்கெட்டா? ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கே! சரி, சரி. ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடண்ட்டோட ஐடி கார்ட நீ வச்சுக்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடண்ட்டே நீனே வச்சுக்க. இவன பார்த்துக்க. அடுத்து வேற ஏதாவது சீனியர் டீம் நம்மள சுத்து போட்டாங்களா? என்ன அப்டின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது சீனியர் டீம் இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? அப்டின்னு சொல்லிட்டு
நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தண்டர் விங்ஸ யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பறந்துட்டான். பறந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கட்ட போட்டாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம பிங்க் ஹேர் திரும்ப வந்துட்டா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடிங்கொய்யால என்ன ஏன்டி தொரத்திக்கிட்டு இருக்காளுக? நான் வந்து என் டாடி சொன்னாப்புல, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. பட் ஆனா இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்கார தகப்பையா சொல்லவே மாட்றான். இவ இப்படி மட்டும் சொல்லியிருந்தான்னு நான் ஏதாவது லைட்டாவது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். என்னடா ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் ஹேர் தப்பிச்சு போயிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட்ட மாட்டாம மிச்சம் இருக்கக்கூடிய சீனியர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவ தான் ரெட் டார்கெட் அப்படின்னு நினைச்சுட்டு இவள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை சும்மா விட மாட்டோம். அதுவும் ரெட் டார்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரேரான டார்கெட். உன்ன புடிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்க, எங்களுக்கு வந்து பார்த்தீன்னு வச்சுக்க 1000 பாயிண்ட் கிடைக்கும். எப்பவுமே யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ஜூனியர புடிச்சோம் அப்படின்னா 80 பாயிண்ட் தான் கிடைக்கும். பட் உன்னெல்லாம் புடிச்சோம் அப்படின்னா 1000 பாயிண்ட் அது சாதாரண விஷயம் இல்ல. சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொரத்திக்கிட்டு இருக்கு. என்னடா ரெட் டார்கெட் சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? ஏன்டா நான் நிப்பேன்னு நினைக்கிறேன். நான் தப்பிச்சு போயிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ தெரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன், ஏய் இப்படிலாம் போலாமா? 1000 பாயிண்ட்றது எவ்வளோ வேல்யூவானது. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கன்ன வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஸ்லீப்பிங் புல்லட் தான் அதுல இருக்குது. அப்போ வந்து பார்த்தேன்னா, "அடிய சும்மா இருக்க விட மாட்டியாடின்னு" சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தேன்னா, அவ தப்பிச்சுட்டா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் கை வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வந்துட்டு எல்லாரும் சுத்து போட்டாய்ங்க. எல்லாரும் சுத்து போட்டு அட்டாக் பண்றது எகிறி குதிப்பாய்ங்க. எகிறி குதிச்சோம்னே, "ஏய் என் பக்கத்துல வராத. எனக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்லாம் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் குடுத்து நிக்கிறா. பட் ஆனா உண்மையாவே அந்த இடத்துல அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயோ! என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா, ஸ்பைடர் வெப் யூஸ் பண்ணுவான் ஒருத்தவன். அப்போ வந்து பார்த்தா, "ஐய்யயோ! ஸ்பைடர் வெப்பா என்ன பண்ண போறது?" அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தயக்கத்துல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் போன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கில்ல யூஸ் பண்றான். ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு டப்புன்னு கீழ குதிச்சுட்டான். குதிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா புகைமூட்டமாயிட்டு, நம்ம ஹீரோ பறந்துட்டு தானே இருந்தான். அயர்ன் போன் யூஸ் பண்ணி வந்துட்டு கீழ குதிச்சனால ஹீரோவுக்கு வந்துட்டு எவ்வளோ ஹைட்ல இருந்து குதிச்சாலும் எலும்பு உடையாது. அதனால அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணியிருப்பான். அப்போ வந்து என்னடா நடக்குது? இந்த இடம் எப்படி திடீர்னு புகைமூட்டமாச்சு? என்னடா விழுந்துச்சு மேல இருந்து அப்படி ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது, "ஏய் தெரியாம என்னோட பிரச்சனையில உன்னை இழுத்து விட்டேன்னு நெனைக்கிறேன். ம். ஓகே. உன்ன காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை தான் பிங்க் ஹேர். நீ இந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு தெரியும்ல நான் ரெட் டார்கெட் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்தி இவள டார்கெட் பண்றது ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு அதனால தான் காப்பாத்துறதுக்காண்டி மேல இருந்து குதிச்சு காப்பாத்திருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் முழி ஏன் மயக்கத்துல இருக்க? நீ வந்து பார்த்தீன்னா அதிர்ச்சி ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்த தடவி குடுத்துட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா கடுப்பாயிட்டு, "மாஸ்டர் அதெல்லாம் ரொம்பவே போங்கு. அவள மட்டும் கன்னத்த தடவி குடுக்குறீங்க. எனக்கு தடவி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் யார்றா அவன்? திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சான். அவள தூக்குனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இவன சும்மா விடக்கூடாதுடா. இவன் எனக்கு தெரிஞ்சு இவனும் வந்து பார்த்தீன்னு வச்சுக்க ஒரு ஜூனியரா தான் இருப்பான். இவன சும்மா விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பான். இதுக்கு மேல நான் பின்வாங்கன்னு எந்த அவசியமும் இல்ல. கையில வந்து பார்த்தா டப்புன்னு லைட்னிங் எடுக்குறா. லைட்னிங் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவள அட்டாக் பண்றா. அவ்வளோதான் எல்லாருமே கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்துட்டாய்ங்க. ம். இனிமே வந்து பார்த்தீன்னா, என்னோட ஆட்டத்த பார்ப்பீங்க. எதுக்காண்டியும் யாருக்காண்டியும் என்னோட பவர ஹைட் பண்ண அவசியமே இல்லடா. இனிமே என் ஃபுல் பொட்டன்ஷியல்ல சண்டை போடுவேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா டயலாக் சொல்றான். அப்படி சொல்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் நண்பா அதர் டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர குட் நியூஸ்ன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சும்மா ட்ரெய்லரு, டீசரு இந்த ரேஞ்சில தான் வச்சுக்கிடணும். இனிமே வரக்கூடிய சாப்டர் எல்லாமே நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, வயித்தெரிச்சலா இருக்கட்டும், வெறியேத்துறதா இருக்கட்டும், பேட்டில் சீனுக்கா இருக்கட்டும், எதுக்குமே பஞ்சமே இல்ல. அப்படியே தரமா போயிட்டுருக்கும். இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபுல் பவரே பார்ப்பீங்க. தரமா இருக்கும். ஃபுல் பவர்ன்றத விட ஹீரோ நம்மள வெறியேத்துவான். அதிக சீன்ல வெறியேத்துவான். ரொம்ப இவைங்க இவைங்க கப்பிள்ஸா வந்துட்டு கடுப்பேத்துவாய்ங்க. அந்த மாட்டிக்கலாம் சம்பவங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல இருக்க நண்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் வரும். நான் வந்து காலைல கோயிலுக்கு போயிட்டேன். போயிட்டு வந்து வீடியோ எதுக்கு ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு நண்பா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிட்டு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் 2வது வீடியோ போட. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பா நெறைய பேருக்கு டவுட் ஆகும். என்னடா அடிக்கடிக்கு கோயிலுக்கு போறேன்ற, வெளில போறேன்ற, அதுன்றேன்னு. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிச்சுவல் வந்து ரொம்ப அதிகமா நம்புவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கோயில் போங்க இது பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து காலைல பொங்க வச்சுட்டு இது பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை ஒரு கோயில்ல போயிட்டு பொங்க வச்சுட்டு இது பண்றாங்க. அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரி அத விடுங்க. சரி ஓகே கைஸ் அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.